Let's pray. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Our heavenly gracious heavenly Father, we come to the grace of throne. எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, நம்முடைய கிருபாசனத்தில் நாங்கள் வருகிறோம். Lord, we thank you, Lord, for this wonderful day that you have given to us. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, you have added one more day in our life. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இன்னொரு நாளை கூட கர்த்தாவே கொட்டி கொடுத்திருக்கிறீர். Lord, we thank you for all the benefit that you have given to us, O Lord Jesus. ஆண்டவரே, நீ செய்த சகல விதமான உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, once again we commit entire service into your mighty presence, O Lord Jesus. பிதாவே, இந்த ஆராதனை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் பிதாவே. Lord, we want you to be with us in this morning, O Father. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். Lord, be with us and stay with us, O Lord Jesus. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பீராக, எங்களோடு தங்கி இருப்பீராக. Lord, fill us with this presence, with your presence, O Father. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை மூடி மறைப்பீராக. And Lord, whoever listens and sees this channel, O Lord, this service, Lord, bless them abundantly and enormously, Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறவர்களும் இந்த பார்க்கிறவர்களையும் கர்த்தாவே நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, bless each and one of us, and Lord, bless the Echo of His Call Ministries, O Lord. ஆண்டவரே, எங்களை ஒருமை செய்கிற கர்த்தாவே இருக்கிற எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அழைப்பின் எதிரில் ஊழியங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. We ask all this name in Jesus' precious name we pray. இவைகள் எல்லாத்தையும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்கள் முறிப்பார், சாபங்கள் முறிப்பார். வேதனை மாற்றுவார், வேதனை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா. பாடு ஓசனா ஓசனா ஓசனா, என்றும் ஓசனா ஓசனா ஓசனா.
விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி அதை முடிப்பார். முயற்சி முடிப்பான். கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा करता रहूंगा। माता पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा करता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। जगह की मुसीबतों क्या करेगी, उस जगह की जिंदगी पर आशा रखता हूँ। इस जगह की मुसीबतों क्या करेगी, उस जगह की जिंदगी पर आशा रखता हूँ। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। नया गाना मुझे यीशु देता है।
जल्दी वह आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूँगा। मेरे लिए जल्दी वह आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूँगा। आनंद से आऊँगा, जीवन भर अपने प्रभु की स्तुति करूँगा। हालेलुया, आनंद से गाऊँगा, जीवन भर अपने प्रभु की स्तुति करूँगा। मेरा दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरा दिल में नया गाना मुझे यीशु देता है, मुझे यीशु देता है। Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and dancing that Jesus made me old. No more understand, no more I keep it quiet. It's bubbling, 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 it's bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and laughing that Jesus made me old. For folks don't understand it, no, keep it quiet. It's bubbling, 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 it's bubbling day and night. Bubbling, 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 bubbling day and night. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. சமூகமில் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமில் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியே ஆனந்தம் பேரானந்தமே. Heavenly Father, we come to the grace of throne. எங்கள் அன்பினால் நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய கிருபாசனத்தில் வந்திருக்கிறோம். Lord, we thank you, Lord, for all the benefit that you have given to us, Lord Jesus. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீ கொடுத்த எல்லா விதமான சகல உபகாரங்களுக்காய் நாங்கள் நன்றியுடமை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, once again we thank you for everything, and Lord, we commit entire service into your mighty hands, Lord Jesus. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த ஆராய்ச்சி முழு பொறுப்பை நம்முடைய கிருபாசனத்தில் கொண்டு வைக்கிறோம். Lord, be with us and stay with us, Lord. ஆண்டவரே, எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. We ask all this name in Jesus precious name we pray. இவர்களாத்தையும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। Heavenly Father, we come to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. ஆன்மீன் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे स्वर्गीय पिता, आपकी सन्निधान में इकट्ठा होकर प्रार्थना करने के लिए एक तरुण दिया है, इसलिए हम स्तोत्र कहते हैं। Thank you, Lord, for enabling us to celebrate the Sunday morning the victory of the Lord Jesus Christ. உயிர் திறந்த இந்த வெற்றியின் நாளை அன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனுசரிக்க கிருபை பாராட்டின தயவுகளுக்காய்
நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் प्रभु ஆண்டவரே. आपकी जय की दिन को मनाने के लिए जो समय हमें दिए हैं प्रभु, इसलिए आपको वंदना करते हैं। Lord, we remember all the children of God all over the world and those who have not heard the gospel so far. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உலகம் எங்கிலும் உங்களுடைய நாமத்தை கூட இதுவரையிலும் கேட்காத பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. प्रभु आज तक जितने लोग आपकी बात नहीं माने हैं और सुने नहीं प्रभु, उन लोगों के लिए आपकी सन्निधान में हम आते हैं। Lord, we pray for all our brothers and sisters all over the world. உலகம் எங்கிலும் இருக்க ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். प्रभु इस दुनिया के कोने कोने में हमारी भाई बहन के लिए आपकी सन्निधान में हम आते हैं। Lord, we ask you to cover us by your blood. ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைப்பீராக. प्रभु आपकी लहू से हमको छुपा ले। Your name should be glorified. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. प्रभु आपकी नाम ही के लिए महिमा आना चाहिए। Hide us under your wings. ஆண்டவரே, உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை மறைத்துக் கொள்ளும். प्रभु आपके कृपा के कारण हमें चिपले। We pray in Jesus' name. உங்க இவைகள் எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं। Amen. ஆமென். आमीन। Dear brothers and sisters, we greet you all in the name of the Lord Jesus Christ. உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். प्रिय भाई बहन, आप सबको यीशु मसीह ने नाम से आह्वानित करते हैं। We hope that you are all fine and God's hand is upon you. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं आप सब ठीक हैं यीशु मसीह के नाम से। We thank God for all the blessings He has bestowed upon our people all over the world. உலகமெங்கிலும் நம்மளுடைய மக்கள் மேல் தேவனுடைய கிருபை அவருடைய காருண்யம் நம்ம மேல் இறங்கி இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். हम मसीह को धन्यवाद देते हैं क्योंकि उसकी हाथ यीशु मसीह की बच्चों पर है। And God has been protecting all the people attached to our ministry are fine and nobody is caught hold of by the sicknesses. அவருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட யாவருக்கும் இந்த பொல்லாப்பான இந்த வியாதியான தொடாதபடிக்கு ஆண்டவர் விசேஷ பாதுகாப்பை தேவன் கொடுத்து பத்திரப்படுத்தியிருக்கிறார். प्रभु को धन्यवाद देते हैं क्योंकि उसकी कृपा यीशु मसीह की बच्चों पर और हमारी कलीसिया की संगति में है। Please pray for all the staff members of our office, printing press, school, Bible colleges, as well as the mission field. ஒரு மிசை கூட நீங்கள் தயவாய் எங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் எங்களுடைய வேதாகம கல்லூரி மக்களுக்காகவும் பள்ளியின் வேலை செய்கிற யாவருக்கும் மிஷன் ஃபீல்டில் இருக்கிற ஊழிய களத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். एक और बार हमारे दफ्तर में जितने भी लोग हैं काम कर रहे हैं और हमारे मिशन फील्ड में हैं और हमारे एक स्कूल और हमारे बाइबल कॉलेज, सबको आप आशीर्वाद से भर दे और उसको प्रार्थना में रहो। All such members of this organization joins with us in sending love to you all. இந்த ஊழியத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட யாவரும் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். जितने भी लोग इसमें भाग ले रहे हैं सबने आपकी भलाई मानी है। I also want you to know that we are also having spiritual warfare and we have difficulties and by the grace of God we are victorious. நாங்களும் ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஆகிலும் நாங்கள் ஆவிக்குரிய வெற்றியும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். हम तो पवित्र आत्मा के द्वारा लड़ाई लड़ रहे हैं और पवित्र आत्मा के द्वारा ही हम भलाई भी पा रहे हैं। Please remember us on a regular basis so that we can do more things for God. தயவாய் உங்களுடைய அனுதின ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள், அதுதான் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அது எங்களுக்கு ஏதுவாய் இருக்கும். इसलिए दया से आप हम सबको प्रार्थना में याद करो। Also I want to remind you about our monthly newsletter Echo of His Call, published in 16 languages. உங்களுக்கு ஒரு மிசை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்மளுடைய அழைப்பின் எதிரில் ஊழியம் பத்திரிகையானது 16 மொழியிலே அச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறது. वैसे ही मैं आप सबको याद करना चाहता हूँ कि हमारी भुलावे की पत्र 16 भाषा में प्रिंट हो रहा है। If you have not received so far, please let us know your address and email address so that we can send it free to you. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த அழைப்பின் எதிரில் பத்திரிகையானது உங்களுக்கு வராமல் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடும்.
यदि किसी को ये बुलावे की पत्रिका चाहिए तो हमको आप ये टेलीफोन द्वारा या ईमेल द्वारा हमको बता सकते हैं ताकि हम मुफ्त में आपको बेच सकते हैं. Today the Lord has given me a short message to you. I will finish this as quick as possible. ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு சுருக்கமான செய்தியை கொடுத்திருக்கிறார். நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நான் முடித்து விடுகிறேன். आज यीशु मसीह ने एक छोटी सी मैसेज मुझे दिया है, वो जितने जल्दी ख़त्म हो सकते हैं उतनी जल्दी मैं ख़त्म कर दूंगा. The title of this message is Goodness of God's People. தேவனுடைய நல்ல ஈவு என்ற தலைப்பிலே நான் இந்த காலையிலே நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். आज का मुख्य भाग ऐसा होता है कि यीशु मसीह की भलाई हमारी ज़िंदगी में. After the lockdown, you are all scattered in different ways and you are staying in different cities, towns and countries. கொரோனாக இருக்கிற இந்த நாட்களிலே பலவிதமான ஊர்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். हम ये लॉकडाउन के बारे में कई लोग कई प्रकार के शहर में और गांव में फंस गए हैं. It is our desire and prayer that God should enable us to open the churches in all the countries of the world so that we can worship together. சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த சபைகளை திறக்கவும் அதன் மூலமாய் நாம் சீக்கிரமாய் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் தேவனை ஆராதிக்க முடிக்க தேவன் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். हमारी इच्छा ये है कि जल्दी से जल्दी सारी कलशिया खुल जाए और हम सब मिलकर कलशिया में होकर हम यीशु मसीह की महिमा ला सकते हैं. So we have trained our church members and leaders to conduct regular prayer meetings and worship services on Sundays and other days in their respective houses. எங்கள் சபை மக்களுக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் தொடர்ந்து இந்த சின்ன சின்ன கூடை ஜெபத்தை செய்வதற்கு நாங்கள் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம், அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் சிறு சிறு ஜெப மையங்களை செய்வதற்கு. इसलिए जितने हमारे कलशा में भाग ले रहे हैं प्रभु, उन सबको हम ऐसा तैयार की ताकि वो उनके घर में ही वो एक छोटी सी झुंड होकर यीशु मसीह की महिमा कर सकते हैं. So we have found that after during this lockdown period, a lot of people have joined together in various places and they have started praying as a small group, 2 people or 3 people. இதன் மூலியமாய் பார்க்கும்போது 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்க முடியும். इस लॉकडाउन के कारण हम देख रहे हैं भी कि एक या 2 मिलकर एक छोटी सी घर में मिलकर प्रार्थना कर रहे हैं. Even after the lockdown period, I would like to suggest you to continue to have that prayers and by that way God will bless our countries. தொடர்ந்து நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தேசங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை தேவன் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ये लॉकडाउन होने के बाद भी खत्म होने के बाद हम ये प्रार्थना को नहीं छोड़ना चाहिए, वो तुरंत हम करते रहना चाहिए. Psalm 73 verse 28 says like this, but it is good for me to draw near to God. I have put my trust in the Lord God that I may declare all your works. சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 78வது வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். भजन संगीता का पुस्तक में ऐसे हम मगन करते हैं कि 73 में हम ऐसा लिखा गया है कि 28 में, परंतु परमेश्वर की समाप्त रहना यह मेरे लिए भला है. मैंने प्रभु यहोवा को अपना शरणागत माना है, जिससे मैं तेरे सब कामों का वर्ण करूं. I have a suggestion to Hindi speaking people. My dear brothers and sisters, you please send the link of these messages to your Hindi speaking people so that they can also be blessed. இந்த ஹிந்தி பேசுகிற மக்கள் சொல்லுவேன், இந்த லிங்க் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்புங்கள், அதன் மூலமாக அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். मेरे प्रिय भाई बहन जितने लोग हिंदी बोल रहे हैं, वो आपके प्रिय भाई बहन को भी ये हिंदी सर्विस की लिंक को भेजना चाहिए. Also please subscribe for this
so that you can receive notification every Sunday as soon as we upload this message. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்றால் இதை நாங்கள் வாரந்தோறும் நாங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். वही नहीं है, आप इस चैनल को जब आप सब्सक्राइब करते हैं तो हर रविवार को ये आपके लिए आ जाएगी. Now God says, இப்பொழுதும் தேவன் சொல்கிறார், but it is good for me to draw near God. I have put my trust in the Lord God. வாசிக்கலாம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ऐसा लिखा गया है कि परंतु परमेश्वर के समाप्त रहना यह मेरे लिए भला है, मैंने प्रभु यहोवा की अपना शरणागत माना है. Nowadays we see people in the world are being drawn towards various kinds of worldly attractions and worldly people. இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆசைகளான இந்த உலகத்துக்குள்ளாய் அவர்களை இழுத்து கொண்டு போவதை நான் பார்க்க முடிகிறது. अब आजकल की दुनिया में हम देख रहे हैं कि ये सब लोग क्या करते हैं, दुनिया की चाहतों के पास भाग रहे हैं. Few months ago I visited a house of my friend. ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் நண்பருடைய வீட்டுக்கு நான் கடந்து போனேன். कुछ महीना के बाद मैंने मेरे मित्र के घर गया था. He had a beautiful son. அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மகன் இருந்தான். उसके लिए एक अच्छा बेटा था. He is highly educated. அவன் நன்றாய் அதிகமாய் படித்தவன். वो तो इतना अच्छा पढ़ा लिखा था. He has put a board outside his personal room that nobody is allowed to come inside. அவனுடைய அறைக்கு வெளிப்புறமாக இருக்க கதவிலே போட்டிருந்தார், உள்ளே யாரும் வர அனுமதி இல்லை என்று சொல்லி போட்டிருந்தார். उसके कमरे के बाहर में ऐसा लिखा गया है कि कोई भी मेरे कमरे के अंदर में आना नहीं चाहिए. Also he mentioned it is highly dangerous. அவர் சொன்னார் இது உள்ளே வருவது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லியிருந்தார். वही नहीं है, उसमें ऐसा भी लिखा है कि कोई आएगा तो यह बहुत बड़ी खतरनाक स्थान है. I asked the father, my friend, what is the meaning behind it? பையனுடைய தகப்பனாரிடத்தில் கேட்டேன், இதோடைய வாசகத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்டார். उस बेटा का पिता से मैंने पूछा कि ये वचन उस पर दरवाजा पर क्यों लिखा गया है. He told me that he is fond of speaking something about one sportsman. அப்பொழுது அவர் சொன்னார், விளையாட்டுத் துறையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து அவன் அதிகமாய் பேசுகிறவனாக இருக்கிறான். तब उसके पिता ने बताया कि एक खिलाड़ी के बारे में वो अधिक जानता है और उसके बारे में वो जीता भी है. Even though he has not met him or even though he has not spoken to him so far, he is so much attached about that with that man. அவன் அந்த அந்த விளையாட்டு தொடருக்கு அந்த நபரிடத்தில் இதுவரையிலும் அவன் பேசினதில்லை, அவனை தொடர்பு கொண்டதில்லை, அவன் முகமுகமாக கூட பேசினது கிடையாது. ஆனால் அந்த விளையாட்டு தொடருக்கு அந்த குறிப்பிட்ட நபரோடு இருக்கிற மேலே பற்றுதல் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். उसका पिताजी ने बताया कि मेरा लड़का तो उस खिलाड़ी को नहीं देखा है या उससे बात भी नहीं किया है, लेकिन वो उसको इतना मुख्यता उसकी ज़िंदगी में वो देता है. He said my son is closely drawn towards that sportsman. அந்த விளையாட்டு தொடருக்கு அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலே அவனுடைய இருதயம் ஆனது இழுக்கப்பட்டு அவன் மேல் அதிகமான ஊண்டுதலை வைத்திருக்கிறான். उसने बताया कि उसका मेरा बेटा का हृदय उस खिलाड़ी के बहुत निकट है. So because of that he has put a lot of pictures of that sportsman. And because of that he is not willing others to see those pictures. ஏராளமான புகைப்படம் அவனுடைய அறையில் இருக்கிறபடியால் மற்ற யாரையும் அவன் சந்திக்க விரும்பவில்லை. उसने बताया कि उस खिलाड़ी की इतने बड़ी चित्र उस सारी कमरे में है, इसलिए उस कमरे में कोई जाकर देखना उसको पसंद नहीं था. I had a short dialogue discussion with that boy. ரொம்ப நேரம் அந்த பையனோடு உரையாடல் பண்ணி கொண்டிருந்தேன். उस बेटे से मैं बात कर रहा था. He told a lot of things about that sportsman. அவன் சொன்னான் அந்த விளையாட்டு துறையில் இருக்க அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து अनेक காரியங்களை அவன் சொன்னான். उस खिलाड़ी के बारे में कई बात वो मुझसे बातचीत कर रहा था.
he told me that he is my role model. அவன் சொன்னான் அவர் தான் என்னுடைய முன்னோடி என்று சொல்லி சொன்னான். उसने बताया कि मेरी जिंदगी का एक चिन्ह वही है. I tried to follow him in every aspect of my life. அவன் சொன்னான் அவனுடைய எல்லா காரியங்களையும் அவரை போலவே என்னுடைய காரியங்களை நான் செய்வதில் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். उसने बताया उसकी रास्ते में मैं जाना चाहता हूँ और जो जीवन वो जीता है वैसे ही जीना मैं भी चाहता हूँ. I told him, we are all human beings. One day we have to leave from this world. That man also leave this world. நான் சொன்னேன் நம்ம எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாம் இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த நபரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறான். मैंने बताया उस बेटे को कि हम सब मनुष्य हैं, एक दिन ना एक दिन हम सब भी इस भूमि को छोड़कर चले जाने वाले हैं. When I was talking with him, suddenly he was shedding tears and he started speaking to me in a different way. அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான். அவன் வித்தியாச விதத்தில் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தான். वो बात करते करते समय वो रोने शुरू किया और बात करते समय वो एक आश्चर्य कार्य से वो बताने लगा. I told him about a good friend, Lord Jesus Christ. இந்த பையனிடத்தில் ஒரு அருமையான நல்ல நண்பரை கொடுத்து நான் அவனுக்கு அறிமுகம் பண்ணினேன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. मैंने बातें करते हुए समय उससे बताया कि हमारा अच्छा भला मित्र हमारा यीशु मसीह है. I told him very clearly, Jesus Christ is not only of God, he is a very good friend. நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல நண்பரும் கூட என்று சொல்லி நான் சொன்னேன். मैंने बताया यीशु मसीह तो एक प्रभु ही नहीं लेकिन एक अच्छा मित्र भी है. He is the best role model for a man. நான் சொன்னேன் அவர்தான் ஒரு மனித குலத்திற்கு நல்ல ஒரு முன்னோடி என்று சொல்லி நான் சொன்னேன். मैंने बताया कि मानवता के लिए वो ही अच्छा मित्र है. And he was about 25 years old. ஏறக்குறைய 25 வயது நிரம்பின வாலிபனாக இருந்தான். वो तो 25 years का एक बालक था. Very beautiful boy. ரொம்ப அழகான பையன். बहुत सुंदर बालक था. And he is highly educated. அதிகமாய் நன்றாய் படித்த பையன். वो अधिक पढ़े हुए बैठा था. He told me something. என்னிடத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்னிடத்தில் சொல்லி சொன்னான். वो कुछ बात मुझसे बताने लगा. Uncle, I want to tell you a secret. சொன்ன அங்கிள் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? उसने बताया अंकल मैं तुझसे एक रहस्य बताना चाहता हूँ. In all the walls of my room, I have put the picture of the particular sportsman. என்னுடைய அறையில விளையாட்டு துறை சேர்ந்த நபருடைய புகைப்படம் ஏராளமா இருக்கிறது. उसने बताया कि मेरे कमरे के कोने कोने में मैं उस खिलाड़ी का चित्र रखा हूँ. I found pleasure in seeing his face and his body. அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீரத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. जब उस खिलाड़ी की मुंह और शरीर को देखता हूँ तो मुझे इतना तंदुरुस्त आ जाता है. But uncle, I want to tell you, even though I have a great passion about that man, I feel a vacuum in my heart. நான் அவரை என்னுடைய இதயத்திலே அவர் அநேகமான ஒரு நல்ல ஈடுபாடு என்னுடைய வாழ்க்கையில் அவர் நபரை குறித்து இருந்தாலும் வெறுமையான என்னுடைய இதயத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிறது. उसने बताया कि मेरा हृदय का बहुत चाहत की व्यक्ति वो था लेकिन मेरी समस्या थी कि मेरे दिल में कुछ काली है. I told him, that is right, this is a good sign. You give the important place which is vacuum, empty in your heart. Give it to Jesus. நான் சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காலியான இடத்தை இயேசு கிறிஸ்துக்கு கொடு என்று சொல்லி சொன்னேன். मैंने बताया कि जो हृदय में खाली स्थान है उस स्थान को आप यीशु मसीह को दे. I thank God, he was a good boy. And suddenly he said, uncle, I want to give the best part of my heart to Jesus Christ as you have told. சொன்னால் நீங்கள் சொன்னோன்னுமா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான பகுதியிலே முக்கியமான இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னான். तुरंत उस बच्चे ने बोला कि अंकल मेरे जो शरीर में हृदय में खाली स्थान है उस स्थान को मैं यीशु मसीह को देना चाहता हूँ. Then I prayed with him. அதுக்கு தொடர்ந்து நான் ஜெபித்தேன். फिर मैं उसके लिए प्रार्थना करने के लिए शुरू करा. I laid my hand upon his head and prayed for him.
நான் அவனுடைய தலைமையில் கரங்களை வைத்து நான் ஜெபித்தேன். मेरे हाथ उसकी सिर पर रखकर प्रार्थना करने के लिए शुरू हो गया. Since he was, his father and mother were good Christians, they were praying inside their house. தம்பியுடைய பெற்றோர் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தபடியால் அவர்கள் அந்த பையனுக்காக அறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். उस बेटे के माता पिता वो तो मसीह के बच्चे थे, इसलिए कमरे के अंदर प्रार्थना कर रहे थे. So after prayer he said, now I am able to feel happiness in my heart. My heart is full of love, and since I have given the given opportunity to the Lord Jesus Christ to come inside my heart is filled with happiness, like that he said. நான் சொன்னான், நீங்கள் ஜெபித்த பின்புதான் என்னுடைய இருதயத்தில் சந்தோஷம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி சொன்னான். उस बेटे ने प्रार्थना के बाद उसने बताया कि मैं अभी बहुत सुख हूँ, क्योंकि मेरे भले हृदय के भाग मैंने यीशु मसीह को दिया हूँ. So I introduced him to the pastor near his church and told him to take care of him. அதை தொடர்ந்து அந்த அவர்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிற போதகருக்கு நான் தொடர்பு கொண்டு இந்த குடும்பத்தையும் இந்த பையனையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிமுகம் படுத்தி கொண்டு வைத்தேன். वैसे ही उसके घर के पास 2 कलशा है, उस कलशा की पास्टर से बात करके बताया कि इस परिवार को और इस बेटे को देखने के लिए. After 2 days I got a phone call from the father of that young man. அந்த வாலிபமான பையனுடைய தகப்பனார் இடத்திலிருந்து எனக்கு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. 2 दिन के बाद उसकी पिता के पास से एक फोन कॉल आया था. He told me that the total lifestyle of my son is changed, and he has cleaned the walls of his room, and now the room is clean. His lifestyle is totally changed. அவன் சொன்னார், என்னுடைய மகன் அறையில் இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டான், அவனுடைய அறையை சுத்தப்படுத்தி விட்டான், அவனுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் தொடர்பு கொண்டு சொல்லி சொன்னார். उसने बताया कि मेरे बेटे की जीवन में एक नई जीवन आ गया है. जितने भी चित्र थे वो सब चित्र को वो निकाल डाला और वो उसकी एक नई जिंदगी शुरू हो गया है. Now he is enjoying the total peace of God in his life. அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். अब यीशु मसीह की पूर्ण सुख वो अब अनुभव कर रहा है. Previously he had made holes in his pant, shirt, and his dress was very bad condition. அங்கங்கே ஓட்டைகளை போட்டு அசிங்கமான ஆடையை போட்டு கொண்டிருந்தான். मसीह उसके जीवन के आने के पहले वो इतनी गंदी कपड़े पहनता था. Now he has changed his dress also. அவனுடைய உடையை மாற்றிக்கொண்டான். अब तो उसका जीवन बदल गया और कपड़े भी बदल गई. He is wearing normal dress and now he is a normal person. ஒழுங்கான அழகான உடைகளை போட்டு கொண்டிருக்கிறான். अब तो वो साधारण कपड़े पहनते हैं और साधारण व्यक्ति की तरह जी रहा है. King David says, "It is good for me to draw near to God." இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், தேவனிடத்திலே கிட்டி சேருவது நலம் என்று சொல்கிறார். ऐसे ही भजन संगीता में बताया गया है कि दावीद बताता है कि यीशु मसीह के पास होना बहुत भला होता है. People are nowadays drawn towards the perishing materialism in this world, and they are attracted by wrong things. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அழிந்து போகிற காரியங்களை மேல் அவருடைய நோக்கத்தை எல்லாம் இழுத்து அதில் வைத்துக்கொண்டு அவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். आजकल की दुनिया में ऐसी लोग हो रहे हैं कि जो नाश होने वाले हैं उन चीज के पीछे भाग रहे हैं. Really people are mostly attracted by the systems of this world and also attracted by the happiness of this world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களிலே அவர்களுடைய ஈர்ப்பு கடந்து போகிறது. அது மட்டும் இந்த உலகில் இருக்கிற அற்பமான சந்தோஷத்தின் மேல் அவர்களுடைய விருப்பமானது அது நேராக போய் கொண்டிருக்கிறது. आजकल की दुनिया में आज जो कार्य हो रहे हैं दुनिया में उसकी ओर और जो नाश होने वाले हैं उनकी ओर आजकल की दुनिया की बच्चे भाग रहे हैं. Here King David give a very good explanation regarding the word drawing towards God.
இங்கே பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் அண்டிக் கொள்வதே நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ जब हम देखते हैं दाऊद राजा बताता है कि यीशु मसीह से होना बहुत भला होता है. He has explained that I have put my trust in the Lord God. இங்கே சொல்லுகிறேன் இந்த கர்த்தராகிய தேவன் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். वो बोलता है कि मेरा पूरा विश्वास मैं यीशु मसीह पर रखता हूँ. Drawing near to God is putting the trust upon the Lord Jesus. தேவனிடத்தில் அண்டிக் கொள்வதே நலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது நலமாக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. यीशु मसीह से बने रहना का मतलब होता है कि मसीह के साथ रहना. Also secondly he says that I may declare all your works. இங்க அவருடைய காரியங்களை செயல்களின் விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார், கிரியைகளை சொல்லுவேன் என்று சொல்லி சொல்கிறார். और वो बताता है कि यीशु मसीह जो कार्य ने किया है वो सब कार्य को मैं बताऊंगा. If you want to be drawn towards the real God, you should put your trust upon him. தேவனிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். यीशु मसीह में हम बने रहना चाहता है तो इसका मतलब होता है कि यीशु मसीह से चलना. Also you should declare, you should tell other people about the goodness of God. தேவனுடைய நன்மையான காரியங்களை குறித்தான காரியத்தை நாம் மற்றவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். इसका मतलब होता है कि यीशु मसीह की किया हुआ भला कार्य हम दूसरे लोगों को बताना है. The more we put our trust on the Lord God, we will be blessed more. நம் தேவன் மேல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நம்பிக்கையும் விசுவாசத்தை வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நன்மை தேவனிடத்தில் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். यीशु मसीह पर जितना हम विश्वास करते हैं उतना आशीर्वाद हम पा सकते हैं. The more we declare about the dealings of God, the works of God, the more we will be blessed. நம் தேவனுடைய கிரியைகள் ஆண்டவருடைய கிரியைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் விவரித்து சொல்லுகிறோமோ அவ்வளவாக நாம் தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். यीशु मसीह की कार्य जितने हम बताते हैं उतनी आशीर्वाद हम पा सकते हैं. So it is a very very good thing to draw near to God. ஆகையால் தேவனிடத்தில் அண்டிக் கொள்வது நமக்கு நலமான காரியமாக இருக்கிறது. इसलिए हमारी जिंदगी में हम यीशु मसीह से बने रहना बहुत भला होता है. Today we see a lot of people are drawn towards the alcoholic shops. இங்கே இந்நாட்களில் பார்க்கும் பொழுது மது கடையை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்பட்டு அண்டிக் கொள்கிறார்களா இருக்கிறார்கள். आजकल की दुनिया में हम देखते हैं कि शराब की दुकान पर कई लोग बंधे रहते हैं. There are some people, whatever they do not have in this world, they should have a bottle of alcohol every day. அவர்களுக்கு இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ அந்த மதுவானது அவர்களோட கரங்களிலே இருக்க வேண்டும். इस दुनिया में कई लोग हैं उनके पास कुछ भी ना होने पर भी उनको एक शराब की बोतल चाहिए. Here we see that God is asking people to draw near to him. இங்கே பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுது தேவனிடத்தில் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு போதிக்கதா இருக்கிறது. यहाँ वचन बताता है कि तू यीशु मसीह से बने रहो. I know a lot of people, those who are calling themselves as believers and Christians, they are mostly drawn towards the worldly systems. அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னாலும் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களிலே அவர்கள் அண்டிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். कई लोग हैं मुझे मालूम है जो यीशु मसीह की बच्चे हैं लेकिन दुनिया की कार्यों में वो भाग लेते हैं. Secondly, Bible says in Psalm 92, 1-3, it is good to give thanks to the Lord and to sing praises to your name, O Most High, to declare your loving kindness in the morning and faithfulness every night. சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதத்தின் 1 முதல் 3 வசனம் வரையிலுமாய் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். हम देखते हैं भजन संगीता का पुस्तक में 92 में हम देखते हैं 1 से लेकर 3 तक यहोवा का धन्यवाद करना भला है. हे प्रथम प्रधान तेरा नाम का भजन गाना है. प्रातः काल को तेरी करुणा है और प्रति रात तेरी सच्चाई का प्रचार करना. 10 तलवार बजे और सारंगी पर भी वीणा पर गंभीर स्वर से गाना भला है.
My dear brothers and sisters, In wherever you are, there's a fact that it is good to give thanks to the Lord. என் அன்பான சகோதரிகள், நீங்கள் எங்க இருந்தாலும் சரி நம் தேவனுக்கு துதி செலுத்துவது அது நலமாயிருக்கும். मेरे प्रिय भाई बहन, जहाँ भी आप हो सकते हैं, मसीह की महिमा करना बहुत भला होता है. Giving thanks to God is a blessedness. தேவனுக்கு துதி செலுத்துவதும் நன்றி செலுத்துவதும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். मसीह को धन्यवाद देना हमारे जिंदगी में आशीर्वाद लाता है. That's why I am teaching all my friends to say the Psalm 103, 1 to 5 all the time. ஆகையால் தான் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுற ஒரே காரியம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதத்தின் 1 முதல் 5வது வசனம் இருக்கிற காரியங்களை அவர்கள் சொல்லும்படிக்கு நான் ஊக்குவிப்பது உண்டு. इसलिए मेरे भाई बहन, मैं सभी समय भजन संगीता का पुस्तक को मगन करने के लिए मैं बताता हूँ. Few months ago the Lord taught me about this. சில மாதங்களுக்கு முன்புதான் ஆண்டவர் எனக்கு போதித்தார். कुछ महीने के पहले यीशु मसीह ने मुझसे बात किया था. Bible says in Psalm 103, 1 to 5, bless the Lord, O my soul, and all that is within me. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதத்தின் 1வது வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. भजन संगीता का पुस्तक 103 में ऐसा लिखा है कि हे मेरे मन यहोवा का धन्यवाद कहे, और जो कुछ मुझ में है वो उसकी पवित्र नाम को धन्य कहे. Here we are able to see the reasons for this. இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது சொல்வதற்கு காரணங்களை நாம் வாசிக்க முடியும். इस बात को जब हम बताते हैं, इस बात का कारण भी बताया गया है. We have to praise the Lord and we have to thank God because he has forgiven all our iniquities and sins. நாம் தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய அக்கிரமம் எல்லாத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார். यीशु मसीह को हम धन्यवाद देने चाहिए, क्योंकि जो भी पाप हमने किया है, हमारी सारी उपकार किया है और वो भूल कर हमेशा शाप से विमुक्ति किया है. All my believers, I want to tell you that always it is good to thank God. இப்பொழுது தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவது அது நல்ல காரியமாக இருக்கும். मेरी कलीसिया की विश्वासी को मैं सदा ये बताना चाहता हूँ कि प्रभु को धन्यवाद सदा करना भला होता है. Because he has forgiven all our sins. ஏனென்றால் அவர் நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். क्योंकि हमारी सारी पापों को, अधर्म को उसने क्षमा किया है. Secondly, he has healed all our diseases. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாய் பார்க்கும்போது அவர் நம்மளுடைய பலவீனத்தை எல்லாத்தையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். दूसरा, जब हम देखते हैं तो हमारी सारी रोगों का चंगाई दिया है. Dear brothers and sisters, now when you are listening this message, you may have some diseases in your body. இந்த கேட்கிற நீங்க உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் சரீரங்களிலே உங்களுக்கு ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம். मेरे प्रिय भाई बहन, जितने लोग ये सुन रहे हैं उनकी शरीर में बलहीन हो सकते हैं. Here you can see a positive declaration, spiritual positive declaration saying that he heals all your diseases. இங்கே பார்க்கும்போது ஆவிக்குரிய அவிசுவாச அறிக்கையை நாம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் பலவீனத்தெல்லாம் குணமாக்குவார்னு சொல்லி ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं कि वचन में ऐसा लिखा गया है कि तेरी सारी रोगों को और तेरी सारी बलहीन को मैं चंगा दूंगा. Thirdly, it says he redeems your life from destruction. அவர் உங்கள் வாழ்க்கையை அழிவிலிருந்து தேவன் மீட்டுக் கொள்கிறார். तीसरा, ऐसा लिखा गया है कि नष्ट होने से बचा लूंगा. Here, when I preach, a lot of young boys and girls and elderly people also listening this message. இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிபர்களும் கேட்கலாம், வயதானவர்களும் கேட்கலாம். जवान भी सुन सकते हैं और बूढ़ा भी इन वचनों को सुन सकते हैं. See, all over the world, millions of young boys and girls are going towards destruction in this world. வாலிபன ஆண்களும் பெண்களும் அழிவுக்கு நேராய் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். कई बालकों ये जवानी के कारण ये नष्ट होने चीज के पीछे भाग रहे हैं. They do not know any other thing except destruction. அழிவான காரியத்தை தவிர அவர்களுக்கு வேற எந்த காரியம் தெரியாது. नष्ट के कार्य के अलावा उनको कोई और कार्य नहीं मालूम है. Somebody told me
that he is not willing to hear the voice of God. இன்னாருக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க கூட அவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். उसने एक व्यक्ति ने मुझसे बताया कि ये मसीह की वचन को सुनना वो जानना नहीं चाहता है. So he redeems your life from destruction. அழிவிலிருந்து தேவன் உங்களை மீட்டுக் கொள்வார். यीशु मसीह हमारे जीवन को नष्ट से बचाएगा. Even when we are here also, a lot of men on the road, because of disobedience of traffic laws, they are entering into destruction. சாலையிலே பார்க்கும் பொழுது காவல்துறை இவராக போகக்கூடாது ஒழுங்கு சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமல் அவர்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். कई लोग क्या करते हैं, रास्ते के सिग्नल को ना मानते हैं और एक दुर्नाश की ओर भागते हैं. Bible says he crowns you with loving kindness and mercies. தேவனுடைய வார்த்தை அவர் கிருபையினாலும் இரக்கங்களாலும் அவர் தலை முடி சுட்டுவார்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். वचन ऐसा बताता है कि सिर पर करुणा और दया का मुकुट बंधा है. Also he satisfies your mouth with good things. அவன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. वो बताता है कि हमारी मुंह को भी तृप्त करता है. Also it says that your youth is renewed like eagles. கழுகை போல வயதான வாழ வயதை போல ஆகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். वचन बताता है कि जवानी उबक के समान नहीं हो जाता है. So it is good all the time to give praise unto the Lord. ஆகியால் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவது நல்லதுதான். इसलिए मसीह को धन्यवाद सदा देना अच्छा होता है. So many places and so many families, people are always accusing God and they are murmuring about God and say something wrong about God. பல குடும்பங்களை பார்க்கும் தேவனை குறித்து முறுமுறுத்தும் அவர்களுக்கு தேவனை குறித்து பொல்லாப்பான காரியத்தை பேசிக்கொண்டு கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். कई परिवार है जो यीशु मसीह के भलाई नहीं करते हैं और बुराई कहते हैं और मसीह को गाली भी देते हैं. If you are a believer, if you are a believer of the Lord Jesus Christ, Bible declare your loving kindness in the morning. வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்களானால் நீங்கள் காலை தோறும் அவருக்கு நீங்கள் நன்றிகள் செலுத்த வேண்டும். वचन बताता है कि तू यीशु मसीह की बच्चा है तो सुबह लेकर मसीह को धन्यवाद दे. In the early morning, all the children of God should declare the loving kindness that God has bestowed upon them for the day. ஆண்டவர் அனுதின காலையில அவருடைய கிருபையினாலே நம்ம முடிசூட்டிய தேவனுக்கு நம் நன்றிகள் காலைதோறும் நன்றிகளை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. For what he is going to do in this day. அந்த நாளுக்கு தேவன் காரியங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறாரோ அந்த காரியங்களுக்கு நம்ம காலைதோறும் நன்றிகளை செலுத்த வேண்டும். यीशु मसीह तो हमको सुबह लेकर उसकी मुकुट हम पर डालता है, इसलिए हमारा ये कार्य होता है कि सुबह हम यीशु मसीह को धन्यवाद देना है. Bible says in the night, every night you should thank God for his faithfulness throughout the day. அனுதின இரவிலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாய் தேவன் நம்மை காத்த தயவுகளுக்கு தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். हर रात जब हम प्रार्थना करते हैं हमें ऐसा प्रार्थना करना चाहिए कि मसीह आज तक तूने हमें जिंदा रखा है. Listen very carefully. You should thank God in the morning for the loving kindness which is going to be given throughout the day. அந்த நாள் காலையில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த நாள் முழுவதுமாய் தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிற தேவனுக்கு செய்ய போற தேவனுக்கு நம்ம காலை நன்றிகள் செலுத்த வேண்டும். ध्यान से सुन ले, क्योंकि जो सुबह हम प्रार्थना करते हैं वो सुबह की प्रार्थना सारी दिन को हमको आशीर्वाद की समान भर देता है. So when you finish the day, every day, you should praise God and you should thank God for the faithfulness he has given to us throughout the day. அந்த நம்ம இரவில் நாம் ஜெபிக்கும் காலையிலிருந்து மட்டுமே நமக்கு கிருபையாய் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்த வேண்டும். जब हम रात में प्रार्थना करते हैं हम मसीह को धन्यवाद देना चाहिए, क्योंकि सुबह से लेकर अब तक मसीह हम सबको आशीर्वाद किया है. So every day we are able to hear a lot of news about sudden death, sudden sickness, sudden problems, accidents. செய்தித்தாள் நாம் பார்க்கும் பொழுது திடீரென்று வியாதிகள், திடீரென்று சொல்லி விபத்துகள், மரணங்கள் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் படிக்கிறோம். कई प्रकार की खबर हमें आती है कि कई लोग मर गए हैं, कई प्रकार की रोग आती हैं. It is my desire that you should live long. You should live long. God's mercy should be with you. நீங்கள் நீண்ட நாட்கள் சுகமாக இருக்க வேண்டும், குறைவற்று நீங்கள் நல்லமான வாழ்க்கை வாழ வேண்டும். मेरा इच्छा है कि आप सब भले होना चाहिए और कुछ भी कमियां आपकी जिंदगी में नहीं होना चाहिए. You believe it or not, every day morning
In my personal prayer, I remember my friends all over the world. காலைதோறும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே என்னுடைய உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா நண்பர்களுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. आप विश्वास करें या ना करें, लेकिन मैं तो सुबह उठकर हमारी ये सारी दुनिया की मेरे सभी मित्रों को मैं मेरी प्रार्थना में याद करता हूँ. Each day morning when I pray, Lord, I cover all my friends in India, in South Africa, in England, in Singapore, Malaysia, in Canada, in America, in Sri Lanka, in all the countries of the world. Bless and cover the people, my friends, by your blood for the day. என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் சொல்லுவேன், என்னுடைய நண்பர்களாக இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நண்பர்களுக்கும், தென் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நண்பர்களுக்கும், அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்களுக்கும், இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும், இலங்கையில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற நண்பர்களுக்கும் மற்றும் உலகம் எங்கிலும் இருக்கிற நண்பர்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு நாளிலே விசேஷ பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பது உண்டு. जब मैं सुबह उठकर प्रार्थना करता हूँ, तब मेरे मित्र लोग जितने भी जहाँ भी हैं, जैसे अमेरिका में हो सकते हैं या स्कॉटलैंड में हो सकते हैं या श्रीलंका में हो सकते हैं, दुनिया के कोने कोने में जितने भी हैं प्रभु, उन सब के लिए मैं प्रार्थना करता हूँ. So before I go, I open my cell phone and I see the emails I received on the day, and I see if something happened to my people all over the world. என்னுடைய செல்போனை திறந்து இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இந்த நாள் அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதான்னு சொல்லி நான் பார்ப்பது உண்டு. वैसे ही प्रार्थना के बाद जब मैं मेरे फ़ोन को उठाता हूँ तो ईमेल के द्वारा व्हाट्सएप के द्वारा मेरे मित्रों की चाहत को देखता हूँ. I want to tell you a secret. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். मैं तुझको एक रहस्य बताना चाहता हूँ. Because of the prices given to the Lord in the morning to cover people by His loving kindness, and the prices given for the faithfulness of God. எனக்கு காலைதோறும் நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்து உண்டு. அந்த நன்றிகளும் அவருக்கு செய்கிற எல்லா காரியங்களும் அனுதின காலம் செய்வது உண்டு. यीशु मसीह को धन्यवाद देते हुए सुबह उठकर जब हम प्रार्थना करते हैं तो वो सारी भलाई हमारी जिंदगी में आती हैं. None of my church members has attacked by corona fever. இது நிமித்தமாய் பார்க்கும் பொழுது எங்களுடைய சபையில் ஒருவருக்கு கூட கொரோனா வியாதியானது எங்கள் சபை மக்களுக்கு தொடவில்லை. आज तक मेरी कलीसिया की कोई व्यक्ति को भी ये कोरोना वायरस नहीं आया है. If someone is very sincere in this church activities, it means they are safe. வியாதி இல்லை என்று சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் எங்கள் சபை மக்களாக தான் இருப்பார்கள். किसी की जिंदगी में कोई रोग नहीं है और कोई बाधा नहीं है, इसका मतलब होता है वो लोग मेरी कलीसिया की है. In the same way, in various countries of the world, people used to say, my next house is blocked because of the corona. The other side also, house is blocked because of the corona. We are safe in the midst of people, those who have affected by corona fever. சொல்வார்கள், என்னுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்தில் இருக்கிற வீடுகள் கொரோனா வந்து வீடு மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் நாங்கள் எங்களுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு கொரோனா எந்த விதமாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். मेरे कलीसिया के लोग बताते हैं कि मेरे दाएं हाथ और बाएं हाथ दोनों तरफ कोरोना के लोग हैं, लेकिन हम तो हमारे घर में सुरक्षित हैं. None of the members of Echo Office Call all over the countries of the world is not affected by corona fever so far. இந்த அழைப்பின் எதிரொலி ஊழியத்தில் சம்பந்தப்பட்ட இந்த இந்தியா தேசத்திலும் உலகத்தில் எந்த தேசத்திலும் இருக்கிற அழைப்பின் எதிரொலி ஊழியத்தில் சம்பந்தப்பட்ட யாருக்கும் கொரோனா வியாதியானது அவர்கள் யாருக்கும் தொடவில்லை. बुलावे की कलीसिया में जितने भी लोग हैं कोने कोने के भी हो सकते हैं, लेकिन किसी को भी एक कोरोना नहीं छुआ है. One day I received a message from someone saying that a lot of people are attacked by corona fever in New York in America. செய்தி சொல்லப்பட்டிருந்தது, நியூயார்க்கில் ஒரு குறிப்பிட்ட முழுவதுமாய் அவர்கள் கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. मुझे एक समाचार आया था कि न्यूयॉर्क में जो लोग हैं वो तो कोरोना से दबाया है. I have been praying for the people in New York also. நான் நியூயார்க்கில் இருக்க அந்த இடத்துல இருக்கிற கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் இருந்தேன். न्यूयॉर्क के लोगों के लिए भी मैं प्रार्थना कर रहा था. Immediately I opened my phone and called them whether they are okay.
நான் உடனடி நியூயார்க்கில் இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு நான் தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். तुरंत मेरे फ़ोन को मैं निकाल कर मैंने मेरे मित्रों जो न्यूयॉर्क में है उन लोगों से मैं बात किया कि वो सब ठीक हैं. All the people, those who have been attached with Echo Office call, they are safe. They said, yes, someone has died in the next flat, we are safe. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம், அருகாமல் இருக்கிற ஃபிளாட்டில் மரணத்தை தழுவினார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம். मैंने तुरंत फ़ोन करने से वो लोग ने बताया जो न्यूयॉर्क में है, हम तो एक ऑफिस कॉल का मिनिस्ट्री में है, लेकिन हमको कुछ नहीं हुआ, लेकिन जो मेरे भाग में है वो लोग उस रोग से पीड़ित है. Someone said, nobody is allowed to go out, but in my flat where I stay, nothing has happened. I am going to job every day. அவர்கள் சொன்னார்கள், அருகாமல் இருக்கிற வெளியில் வரக்கூடாது என்று சொல்லி பல விதமான கட்டுப்பாடுகள் போட்டாலும் நான் அனுதினமே நான் வேலைக்கு போகிறேன் வருகிறேன், நாங்கள் விடுதலையோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். वो लोग ने बताया कि मेरे पास जो फ्लैट है उनको बंदा किया गया है, लेकिन मेरा फ्लैट तो खुला है, मैं काम पर जाता हूँ और आता हूँ. So it is good to give praises to the Lord God. தேவனுக்கு நன்றி செலுத்துவது நல்லதுதான். इसलिए यीशु मसीह को धन्यवाद देना भला है. In the morning we should declare the loving kindness of God for the day. அனுதின காலையிலும் அந்த நாளுக்கான நன்றிகளை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். इसलिए हर एक सुबह हम लेकर उठाकर यीशु मसीह को धन्यवाद देना चाहिए. Every night it is good to praise God for the faithfulness He has bestowed upon us throughout the day. அந்த நாள் முழுவதுமாய் செய்த நன்மை செய்த தேவனுக்கு இரவில் நாம் நன்றிகள் செலுத்த வேண்டும். वो सारी दिन मसीह जो हमारी भलाई की है, इसलिए रात में उसको धन्यवाद देना चाहिए. Thirdly, in Lamentation chapter 3 verse 27, it is good for a man to bear the yoke in his youth. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் இவராக சொல்லுகிறார், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ऐसा लिखा गया है, पुरुष के लिए जवानी में जुआ उठाना भला है. Today a lot of people are suffering and facing a lot of problems in this world. இந்த காலகட்டத்தில் பார்க்க பலர் வித்தியாசமான பிரச்சனைகளை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். आजकल की दुनिया में हम देखते हैं कई प्रकार की बुरावा उठाते हैं लोग. Not only in the olden days but in the young people are suffering and they are carrying a lot of crosses in their life. வயதானவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு இந்த இக்காலத்திலும் இருக்கிற மக்கள் தாங்கக்கூடாத பார சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். बुढ़ापे में ही नहीं लेकिन जवानी में भी कई लोग इतना भार उनकी कंधों पर उठा रहे हैं. When you hear this message, my dear brothers and sisters, if you are saying like this, Pastor, I am a young man, I have to go a long way in my life, but I am carrying a heavy cross in my life which is not managed by me. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் வாலிபனாக இருக்கேன், நீண்ட தூரம் போக வேண்டியதாக இருக்கிறது, ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்னால் சுமக்க முடியவில்லை, போதுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். यदि हम बता सकते हैं कि मसीह नबी मैं तो एक जवानी में हूँ, लेकिन जो कार्य मुझ पर दबा गया है तो उस कार्य बहुत बड़ा बुरा और बहुत बली भी होती है. My dear brothers and sisters, God has an answer for that. சகோதரிகளே, அதுக்கு தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். उसके लिए मसीह एक उत्तर देता है. God says it is good for a person to bear the yoke in the youth. इसलिए वचन बताता है कि पुरुष के लिए जवानी में जुआ उठाना भला है. So this morning, if you have a heavy problem in your life, God wants us to know that bear it. நீங்கள் ஒருவேளை தாங்கக்கூடாத பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவைகளை மாற்றி கொடுப்பார். यदि आप ऐसी भारी आपकी कंधों पर उठा नहीं सकते हैं तो मसीह आपको सहायता करेगा. If you are carrying a heavy cross in your life when you are young, bear it. நீங்கள் உங்களுடைய வாலிபத்திலே சுமக்க முடியாத பாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை நீங்கள் சுமந்து கடந்து செல்லுங்கள். यदि जवानी में इतना बड़ा क्रूस उठाना बहुत कष्ट होने से भी उस कष्ट को उठाना चाहिए. Don't try to run away. அதிலிருந்து ஓட முற்படாதீர்கள். उससे भागना नहीं चाहिए. Face it. அதை நீங்கள் சந்தியுங்கள். उसको आप मुंह देखो. Don't turn your face
away from that. அதிலிருந்து உங்க முகத்தை திருப்பி கொள்ளாதீர்கள். उससे आपकी मुंह को छुपाना नहीं चाहिए. Verse 26 says like this, it is good that one should hope and wait quickly. 26வது வசனம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. विलाप गीतों का पुस्तक में जब हम देखते हैं 3 में हम देखते हैं कि ऐसा लिखा गया है कि 26 में हम जब यीशु मसीह को यहोवा से उद्धार पाने की आशा रखकर चुप चुप रहना भला है. Believe and wait quietly. நீங்கள் விசுவாசிங்கள், ஆமதலாய் இருங்கள். उसको विश्वास करो, आशा रखो और चुपचाप रहना भला है. Verse 28 says, let him sit alone and keep silent because God has laid it on him. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். ऐसा लिखा गया है कि 28 में ऐसा लिखा गया है कि वह यह जानकर अकेले चुपचाप रहे कि परमेश्वर ही के उस पर बोझ डाला है. Let him sit alone and keep silent and keep quiet. நீங்கள் தனித்து இருந்து அமைதலாக இருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். Because he should know that God has laid it on him. என தேவன் தாமே அவர்கள் மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हम चुपचाप रहना चाहिए क्योंकि यीशु मसीह ही उस बोझ को हम पर डाला है. Verse 31 says like this, for the Lord will not cast off forever. 31வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். 31 में ऐसा बताया गया है कि क्योंकि प्रभु मन से सर्वदा उतर नहीं रहता है. God will not let you down. ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். यीशु मसीह हमें कभी भी नीचे नहीं रखेगा. The Lord God will not leave you comfortless. உங்களை திக்கற்றவர்களாய் ஆண்டவர் விட மாட்டார். प्रभु हमें कभी भी छोड़ेगा नहीं. Fourthly, Psalm 119 verse 71, it is good for me that I have been afflicted, that I learn your statutes. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தின் 71வது வசனம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். भजन संगीता का पुस्तक ऐसा लिखा गया है कि 119 में 71 में ऐसा लिखा गया है कि हम यीशु मसीह को धन्यवाद देने वाला होना चाहिए. मुझे जो सुख दुख हुआ वह मेरे लिए भला ही हुआ है, जिससे मैं तेरी विधवाओं की सिखाऊंगा. Worldly people will say, if a person is suffering a lot in this world, the worldly people will determine that sometimes he might have done a lot of sins. Because of that only he is suffering. இந்த உலக மனிதர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இந்த அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் ஒரு பிரச்சனைக்குள்ளாய் போய் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தின் மக்கள் சொல்லுவார்கள், அவன் இது முன்பு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ தவறு பண்ணியிருக்க வேண்டும், அதனால தான் அவன் இந்த பிரச்சனை அவன் இந்த கஷ்டத்துக்குள்ளாய் போய் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். कुछ लोग इस दुनिया के बता सकते हैं कि ऐसी संकट में और इकट्ठ में ये लोग हैं क्योंकि वो तो मसीह के पास नहीं है. Tell me very clearly, if someone see this man, if he knows that he is suffering a lot or he is undergoing tribulations in this world, he will tell or think that he might have done great things and wrong things in his life. Because of that only he is under affliction. ஒருவேளை இந்த ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதன் ஒரு உபத்திரக்குள்ளாய் போய்கொண்டிருப்பானால் இந்த உலகத்தின் மக்கள் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு காரியத்தை தவறு பண்ணியிருக்கிறபடியால் இப்பொழுது அவர் உபத்திரத்துக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். जब हमारी जिंदगी में कोई दुख आती है, कोई संकट आती है, तो ये दुनिया के लोग बताते हैं कि हम कुछ ना कुछ पाप किए हैं, इसलिए उसको एक कार्य हुआ है. But God says, ஆனால் தேவன் சொல்கிறார், हमारा प्रभु कहता है, the living God says that if a person is afflicted a lot, it means he is under training period. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உபத்திரத்திற்குள்ளாய் போய்கொண்டிருப்பானால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவன் இதன் மூலம் அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார். हमारा जीवित प्रभु ऐसा कहता है कि किसी के जिंदगी में ऐसी बुरी स्थान चलती है, इसका मतलब होता है कि यीशु मसीह उसको प्रयास करके आगे बढ़ने के लिए कर रहा है. In order to make you whole, God will allow you to undergo great tribulations and afflictions. உங்களை
நீங்கள் உருவாக்கி எடுப்பதற்காக தேவன் உங்களை உபத்திரத்திற்குள்ளாய் உங்களை கடந்து செல்ல அனுமதிக்கிறார். हमें अच्छी तरह होने के लिए मसीह क्या करता है, हमको बुरी में डालता है और अच्छी तरह बाहर निकाल आता है. It means, listen very carefully, until you get a pass mark in your life, you will be under affliction. நீங்கள் தேர்ச்சியிலே நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உபத்திரத்திற்குள்ளாய் போய் கொண்டிருப்பீர்கள். इसलिए ध्यान से सुन लो, जितने समय तक हम विजयवंत होते हैं तब तक ऐसी बुरी कार्य में हम पड़ते हैं. The God's word is very clear. It says, it is good for me that I have been afflicted. வேதம் சொல்லுது நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். वचन बताता है कि मैं जो उपद्रव पाया है वो मेरे लिए भला है. The more time I am under affliction, the more I am learning. நான் எவ்வளவுக்கு நான் உபத்திரத்திற்குள்ளாய் போகணும் அவ்வளவுக்கு நான் காரியங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான். जितने बार हम मेरे जिंदगी में मैं संकट में होता है वो मेरे लिए भला ही होता है. Because I have to learn a lot of things. ஏனென்றால் நான் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். क्योंकि मैं कई प्रकार की चीजों को मैं सीखना चाहता हूँ. This morning, my dear brothers and sisters, dear brother, sister, you may be undergoing a lot of tribulations and problems which others people do not know. ஒருவேளை என் அன்பான சகோதரிகளை மற்றவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத கஷ்டத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். मेरे प्रिय भाई बहन, इस सुबह भी आप भी ऐसे कष्ट में हो सकते हैं. If you are under great affliction, because of that, if you are not able to do your routine job and if you are not a normal person, it means you are under training period. நீங்கள் ஒருவேளை நீங்கள் உபத்திரத்திற்குள்ளாய் போய்க்கொண்டு நீங்கள் சாதாரண மனுஷன் மற்றவர்களைப் போல நீங்கள் வாழாமல் இருக்க முடியாமல் உபத்திரத்திற்குள்ளாய் நீங்கள் போவீர்கள் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நீங்கள் ஒரு பயிற்சிகளே நீங்கள் போய்க்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். मेरे प्रिय भाई बहन, आज आप ऐसी परिस्थिति में गुजर रहे को तो इसका मतलब है कि मसीह आपको ट्रेन कर रहा है. You are traveling under a training process. நீங்கள் ஏதோ ஒரு பயிற்சிக்குள்ளாய் நீங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். आप तो एक परीक्षा के अंदर घुस रहे हैं. It is good for me that I have been afflicted. நான் உபத்திரப்பட்டது நல்லது எனக்கு. मैं तो ये इतना घायल पाया हूँ, ये मेरी जिंदगी के लिए भला है. Because of that I am able to learn. I am able to learn your laws and your commandments. அது நிமித்தமாக நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். इसके कारण मैं आपके बारे में अधिक जानता हूँ. I was suffering from eye problem. நான் கண்ணில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்குள்ள நான் போய் கொண்டிருந்தேன். मैं तो आंखों के बारे में एक समस्या के अंदर घुस रहा था. Doctor said 95% no hope, your retina has gone. 95% பார்வையானது போய் விட்டது, ரெட்டினா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். They said we will try. நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். डॉक्टर लोग ने बताया कि 95% आपकी रेटिना गया है और मैं कुछ भी नहीं कर पाता हूँ. When you are able to see, read all the conditions and sign, so that after something happens, we are not responsible. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்லா படித்துக் கொள்ளுங்கள், படித்த கையெழுத்து போடுங்கள், இதில் ஏதாவது பிரச்சனை ஆகும் என்றால் நாங்கள் பொறுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். इसलिए वो लोग ने बताया कि ऑपरेशन के पहले जो भी आप साइन करना चाहते हैं, जो पढ़ना चाहते हैं, सब कुछ करके आना. During those days, I was praying to God. அந்த நாட்களில் நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். उन दिनों में मैं मसीह से प्रार्थना कर रहा था. Lord, my sight is very essential. எனக்கு என்னுடைய பார்வை ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. मैंने प्रार्थना की, मेरे आंख मुझे बहुत मुख्य है. You must give me the proper healing. எனக்கு சரியான விதத்தில் அற்புதம் எனக்கு வேண்டும். मुझे चंगाई चाहिए. So I have to write a lot of things. எனக்கு अनेक காரியங்கள் நான் எழுத வேண்டும். I have not कई प्रकार की कार्य को मैं लिखना चाहता हूँ. I have a lot of things in my heart to reveal to the world. உலகத்திற்கு अनेक காரியங்களை சொல்வதற்கு நிறுத்தி अनेक காரியங்கள் உண்டு. मेरी कई प्रकार की कार्य हृदय में है, वो कार्य मैं दुनिया को बताना चाहता हूँ. When I was under treatment, my eyes were tied up, and even though I was under troublesome time, I was able to learn so many things about God. என்னுடைய கண்களால் கட்டப்பட்ட அந்த நாட்களிலே अनेक காரியங்களை தேவனை குறித்தான காரியங்களை கற்றுக்கொண்டேன். मेरे आंखों को वो लोग बंद किए थे, लेकिन बंद करने पर भी मैंने मसीह के बारे में कई कार्य जान लिया था.
My brothers and sisters, listen me very carefully. என் அன்பான சகோதரிகளை தயவாய் கவனமாய் கேளுங்கள். मेरे प्रिय भाई बहन ध्यान से सुन लो. Before my eyes were open previous night, the doctors and staff said, "Sir, tomorrow we will open your eyes. You pray to God. We don't know what will happen." அவர்களுக்கு சொன்னார்கள், அறுவை சிகிச்சைக்கு முந்தின நாள் வந்து மருத்துவர்களும் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்களும் வந்து சொன்னார்கள், நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது என்று சொல்லி சொன்னார்கள். जो बंधे हुए आंखों को खुलने के पहले वहाँ के डॉक्टर लोग आकर बताया कि आप प्रार्थना कर, क्योंकि कल आपकी आंखों को जो पट्टी डाला है उसको हम निकालने वाले हैं. Because I was afflicted so much, I was learning the power of God when during the time of my affliction. The early morning, I felt that someone was talking to me, says, within few hours, you are going to see a new world. நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அடுத்த நாள் அதிகாலை வேளையிலே என்னிடத்தில் யாரோ ஒருவர் சொன்னார், இன்னும் சில மணி நேரத்தில் நீ ஒரு புதிய உலகத்தை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி என்னிடத்தில் யாரோ ஒருவர் சொன்னவனும் நான் கேட்டேன். ऐसी समस्या में चलते समय मैंने एक आवाज़ को सुना. उस आवाज़ में बताया कि थोड़े समय के लिए आने वाले समय में आपकी आंख खुल जाएगी और इस दुनिया को आप देखने वाला है. So when you are listening this message, if you are in the bedridden stage or in the troublesome time, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காய் நீங்கள் சந்தித்து போராடி கொண்டிருக்கலாம். यदि आप रोगी हो सकते हैं या बिस्तर में हो सकते हैं इस वचन सुनते समय, now this is the correct perfect time to deal with your God and try to learn what God wants you to do in the future. இந்த காலகட்டத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எதிர்காலத்தை தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்து நீங்கள் அறிந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். यही ठीक समय है कि यीशु मसीह के बारे में आप जानने के लिए. I have undergone a lot of affliction in my life. என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டத்துக்குள்ளாக நான் கடந்து போயிருக்கிறேன். मेरे जीवन में कई प्रकार की कष्टों में गुजर गया था. I used to tell my church like this. என்னுடைய சபைக்கு இவராக நான் சொல்வது உண்டு. मेरे कलेशिया के इसे बताता था. I can pray for you individually, knowing all your problems in person. எனக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். मैं बताता हूँ जब मेरे कलेशिया के लोगों से मैं प्रार्थना करता हूँ, because I have gone through all the problems you face in your life in my early days. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கடந்து போயிருக்கிறேன், ஆகிய எனக்கு தெரியும் என்று சொல்லுவேன். मैं बताता हूँ कि जितने भी कष्ट के अंदर आप गुजर रहे हैं वैसे ही कष्ट से मैं भी गुजरा था. If you want to say something like, if you put a dot, I will put a road. நான் சொல்வேன், நீங்கள் ஒரு புள்ளி வைத்தால் நான் ரோடை போடுவேன் என்று சொல்லுவேன். मैं बताता हूँ कि आप एक डॉट लगाएंगे तो एक रास्ता निकाल सकता हूँ. If you tell the beginning of your problem, I can tell you the end of your problem. உங்களுடைய பிரச்சனையின் ஆரம்பத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நான் உங்களுடைய பிரச்சனையின் முடிவை நான் சொல்லுவேன். यदि आपकी समस्या की प्रारंभ आप बता सकते हैं तो उसकी आखिरी मैं बता सकता हूँ. The college I have studied is the college of affliction. நான் படித்த கல்லூரி எந்த கல்லூரி என்றால் உபத்திரவத்தின் கல்லூரியில தான் படித்தேன். जिस कॉलेज में मैं पढ़ा था वो तो सभी समय तकलीफ से गुजरा था. Because I have studied in the college of affliction, I know the afflictions, various kinds of afflictions of various kinds of people all over the world. இந்த உலகத்தில் நான் உபத்திரத்தின் கல்லூரியில் படித்தபடியால் இந்த உலகத்தில் இருக்க அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்களை குறித்து நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். उधार की कॉलेज में मैं पढ़ा था, इसलिए मुझे सबके बारे में मालूम है. Finally, கடைசியாய் Galatians chapter 4:18. கலாத்தியர் 4:18. It is good to be zealous in a good thing always, and not only when I am present with you. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். गलतियों का पुस्तक 4 में हम देखते हैं कि 18 को जब ऐसे लिखा गया है कि पर यह भी अच्छा है कि भली बात में हर समय मित्र बनना का त्याग किया गया है, न केवल उस समय
बालकों का है साथ रहता हूँ। Finally, the Lord God wants you to know that it is good. It is good to be zealous in good things. எனக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் இப்படி இருக்கிற காரியம் நல்லது என்று சொல்லி வைராக்கியமாக இருப்பது நல்லது என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். मसीह बताता है कि ये भला है कि तू जो चाहता है उसमें वैरित रखो। Some people don't like me. ஒரு சிலருக்கு என்னை பிடிக்காது. कुछ लोगों को मुझे पसंद नहीं है और वो मुझसे पसंद नहीं करते हैं। Because I am zealous and serious in doing things perfectly. நான் வைராக்கியமாக சில காரியங்களை நான் தெளிவாய் வைராக்கியமாய் சரியான விதத்தில் நான் செய்வதில் நான் வைராக்கியமுள்ளவனாக இருக்கிறேன். I am not a person to do something according to my will and pleasure. நான் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் எனக்கு மனம் போனதை போக்கி நான் செய்ய போக மாட்டேன். कुछ कार्यों में मैं वैर से रखता हूँ, इसलिए कई लोग मुझे पसंद नहीं करते हैं, क्योंकि जो कार्य मैं करना चाहता हूँ उसको मैं पूरी करता हूँ। If I do something, it will be the perfect. It will have the perfect finishing. நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்றால் அது சரியான விதத்தில் செய்வேன், அது முடிவும் சரியான விதமாக தான் இருக்கும். मैं कुछ कार्य करता हूँ तो वो कार्य पूरा करने चाहता हूँ। When in my office, when I see a file, it is folded like this. First, I will remove the folded places. I will set right everything correct. ஒருவேளை நான் அலுவலகத்தில் ஃபைல்களானது எதாவது மடங்கி போயிருக்குமானால் அதை நான் பார்ப்பேன் என்றால் அதை சரிப்படுத்தி விட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். जब मेरे ऑफिस में कुछ कार्य अच्छे नहीं होते हैं तो तुरंत मैं उसको सुधारता हूँ। There are some people, they won't be zealous in doing things perfectly. ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, அவங்க காரியங்களை சரியான விதத்தில் செய்து வைராக்கியமாக இருப்பார்கள். कुछ लोग ऐसे होते हैं कोई कार्य करना चाहते हैं तो वो वैर से करते हैं। I am not an educated man. நான் அவ்வளோ கல்வியை கற்றவன் நான் அல்ல. मैं अच्छी तरह पढ़ी नहीं था। I am not a talented man. எனக்கு தாளந்து எனக்கு இல்லை. मैं मुझ में कुछ भी ऐसी अद्भुत कार्य नहीं है। So many things happening in the offices and in this world, I don't know. அலுவலகத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி பல காரியங்கள் நடந்து கொண்டு அதை பற்றி எனக்கு சரியாக கூட தெரியாது. इस दुनिया में कई प्रकार के कार्य हो रहे हैं, लेकिन मुझे मालूम नहीं है। But if I do something, நான் எதாவது காரியம் நான் செய்வேன் என்றால் यदि मैं कुछ कार्य करता हूँ, I will do it to the best of my knowledge and belief. என்னுடைய அறிவுக்கு எட்டின வெறிலமாய் எனக்கு நம்பிக்கைக்கு எனக்கு இறுதிக்கு ஏற்றவனமாய் சரியான விதத்தில் நான் ஒழுங்காய் செய்ய நான் முற்படுவேன். जो भी कार्य मैं करता हूँ वो उसमें भलाई ही करता हूँ। To the best of my knowledge. என்னுடைய சரியான அறிவுக்கு உட்பட்டு எல்லாமே சரியாக செய்வேன். मेरी दिमाग की जो भलाई होती है वैसे ही मैं करता हूँ। I will not keep some spare brain or knowledge for tomorrow. ஏதாவது நாளை தினத்திற்காக என்னுடைய மூலியை நாளைக்கென்று வேலைக்காக நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். कल की कार्य के लिए मेरे दिमाग को मैं ऐसा नहीं रखता हूँ। I will utilize the entire brain and entire knowledge and belief in the work I do. நான் செய்கிற காரியத்தில் முற்றிலுமாய் முழு சிந்தனையோடு முழு பலத்தோடு அந்த காரியத்தை நான் செய்வேன். मेरी सारी दिमाग और मेरे बल को और ताकत से मैं जो कार्य करता हूँ। Because of that, what happens, you know? அது நிமித்தமாய் எனக்கு நடந்தது தெரியுமா? इसके कारण क्या होता है आपको मालूम है? The Heavenly Father loves me so much. பரலோகத்தின் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறார். मेरे परमपिता मुझे इतना प्यार करता है। In the government service also, if the highly educated people are not able to do a work, the officer will say, give to Sam. நன்று படித்தவர்களால் செய்ய முடியாத காரியத்தை அவர்கள் சொல்வார்கள், சாம் சுராஜ் இடத்துல கூடு என்று சொல்லி சொல்வார்கள். कुछ लोग ऐसे होते हैं कि अच्छे पढ़े होते हैं लेकिन वो कुछ कार्य नहीं कर पाते हैं तो तुरंत बोलते हैं कि वो सैम सेल्वराज पास्टर को दे दे। Today, my dear brothers and sisters, I have no regular income for my ministry. என்னுடைய அன்பன் சகோதரி என்னுடைய அழைப்பை இந்த ஊழியத்துக்கு பணங்கள் வருமானம் ஒன்றும் இல்லை. मेरे प्रिय भाई बहन, आज तो मेरे लिए कुछ धन दौलत नहीं है। I do not know who will give tomorrow's expenses, today's expenses. எனக்கு இன்றைக்குடைய பொருளாதாரத்தை தேவைக்கும் நாளைக்கு தேவைக்கும் யார் கொடுப்பார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. मुझे ये नहीं मालूम है कि आज और कल की समस्याओं को और चाहत को कौन देगा। I do not have a good friend saying that, don't worry, if you have any deficit, I will pay. Like that, nobody has been given to me. யாரும் என்னுடைய நண்பர்கள் யாரும் இப்படி இவராக சொல்லவில்லை. உனக்கு கடினமான கஷ்டமான காரியம் இருக்கும் என்றால் என்னிடத்தில் சொல்லு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. मुझे ऐसी अच्छा मित्र नहीं है जो बता सकता है कि तुझे कोई चाहत है मुझसे बताओ तो ताकि मैं उसको पूरी कर सकता हूँ। I thank God, I praise God
every day the Lord is giving me whatever I need. நான் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதின வாழ்க்கையிலும் எனக்கு என்ன தேவையோ அவைகளை தேவன் எனக்கு தருகிறார். मैं प्रभु को धन्यवाद और महिमा करता हूँ क्योंकि जो मैं चाहता हूँ वो हर दिन मुझे देता है. God is helping me to send support to my ministry workers. ஆண்டவர் என்னுடைய ஊழியத்துக்கு பொருளாதாரத்தை தேவன் சந்திக்கிறார், ஊழியக்காரர் உதவி செய்கிறார். आज तक जिन लोगों को जो मेरे साथ काम कर रहे हैं उनको पैसा देना, तनख्वाह देने के लिए प्रभु मुझे सहायता कर रहा है. Really, I am saying from this pulpit, I do not know who will give me tomorrow or today. நான் அந்த பலிபீடத்தில் சொல்லுவேன், இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி யார் பணத்தை தருவார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. सच्ची में मैं बताता हूँ कि यहाँ इस फुल फीट पर खड़े होकर बताता हूँ कि कल मुझे कौन देने वाला है. So it is good to be zealous. நான் வைராக்கியமா இருப்பது நல்லது. It is good to be zealous. நான் வைராக்கியமா இருப்பது நல்லது. इसलिए हम वैर से होना बहुत भला होता है. It is good to be strong minded. நம்ம சிந்தனையில பலவானா இருப்பது நல்லது. हमारे चिंता में हम बल से होना अच्छा होता है. Always it is good to be perfectionist. நம்ம செய்கிற காரியங்கள் சரியான செயல்களா நாம் இருக்க வேண்டும். जो भी कार्य हम करते हैं सीधी सादी करना चाहिए. Not occasionally. நம்ம அவ்வப்பொழுது இருக்க கூடாது. तब कभी नहीं होना चाहिए. Paul says you should be zealous in good things always, not only when I am with you. நீங்கள் வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உங்களோடு இருக்கும்பொழுது மட்டும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். நம்ம எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். पौल ऐसा बताता है कि तू सभी समय वैर से रहो ताकि मैं जब आपके साथ नहीं होता हूँ तब भी तू वैर से रहना चाहिए. You should be zealous in doing good things even if the superior is available with you or the superior is not available with you. உங்கள் உயர் அதிகாரி உங்களோடு இருக்கிறாரோ இல்லையோ நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். हमारे सरदार हमारे पास हो सकता है या नहीं हो सकता है, लेकिन जब भी हो या ना हो हम हमारी काम को सीधी सादी करना चाहिए. Finally, I would like to read verses 19 and 20 and finish. கடைசியாய் 19 வசனத்தையும் 20 வசனத்தையும் படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். My little children, for whom I labor in birth again, until Christ is formed in you, I would like to be present with you now and to change my tone, for I have doubts about you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். हे मेरे बालकों, जब तक तुम में मसीह का रूप न बना जाए तब तक मैं तुम्हारे लिए फिर ऊंचा की सी पीड़ित रहता हूँ. My little children, for whom I labor in birth again, until Christ is formed in you, until the perfection comes in you. Apostle Paul says, I am labor in birth again. நான் உங்களை பெற்றிருப்பேன், பிரசவ அந்த வலி வருகிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். पौल बताता है जब तक आप मसीह का रूप तुम में ना होता है तब तक मैं तुझके साथ होता हूँ. Paul says, I would like to be present with you now and to change my tone, for I have doubts about you. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். इसलिए ऐसा बताया गया है कि इच्छा तो यह होती है कि अब तुम्हारे पास आकर और उस प्रकार बोलूँगा क्योंकि तुम्हारे विषय में मैं उजाल हूँ. God bless you. I have told you 5 things, 5 good things. நான் உங்களிடத்தில் நான் 5 விதமான நல்ல காரியத்தை சொல்லியிருக்கிறேன். आज तो मैं 5 भलाई आपके लिए बताया है. Good for you to draw near God. தேவனிடத்திலே சேருவது நம் நல்லது என்று சொல்லி சொன்னேன். यीशु मसीह के पास आना भलाई होती है. Good to give thanks unto the Lord in the morning for his loving kindness to be given on the day, and in the night for the blessings he has bestowed upon you in the daytime. காலையிலே நாம் ஜெபிக்க நன்றிகள் செலுத்த வேண்டும். அந்நாளிலே ஆண்டு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இரவிலே நாம் ஜெபிக்கும் பொழுது காலையிலே தொடங்கி நாள் முழுவதுமாய் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். मसीह को धन्यवाद देना भलाई होता है क्योंकि सुबह से लेकर
रात तक जो अच्छी कार्य और भली कार्य हमारी जिंदगी में उसने किया है। Fourthly, it is good for us to be afflicted because we learn God's commandments. நான்காவதாய் நாம் உபத்திரப்படுவது நல்லது. அதன் மூலமா தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். चार कार्य ऐसा होता है कि ये भला होता है जब यीशु मसीह हमको दबाता है। Finally, it is good to be zealous in a good thing. It is good to be zealous for doing things perfectly. ஐந்தாவதாய் நாம் தேவனுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பார்வையிலே நாம் செய்கிற காரியங்கள் வைராக்கியமாய் ஒழுங்கான விதமாக இருக்க வேண்டும். We should try to be perfectionists. முற்றிலுமாக ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். पांचवी कार्य ऐसा होता है कि हमारी जिंदगी में हम वैर्य होना चाहिए, क्योंकि पाने के लिए वो वैर्य बहुत मुख्य होता है। We should not try to do things half-handed. நாம் செய்கிற காரியங்களை அறகுறையாக செய்யக்கூடாது. जो भी कार्य हम करते हैं आधे आधे नहीं होना चाहिए। These qualifications will elevate you in your life. இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொண்டு வரும். ये कार्य हमारी जिंदगी में हमें ऊपर उठाएंगे। These qualifications will make you to master the situation. இந்த இவ்வளவான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்த்து இருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி நடை போடுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ये कार्य हमारी जिंदगी में जैसे चलने के लिए सहायता करेगी। These qualifications will make you to be number one person. நம்ம இந்த இவ்வளவான இருக்க குணாதிசயங்கள் நம்ம முதல் இடத்துல இருக்க வைக்கும். ये गुण हमको आखिरी से लेकर हम सबको पहली तक होने के लिए सहायता करेगी। Now let us pray. நாம் ஜெபிக்கலாம். अब हम प्रार्थना करेंगे। Heavenly Father, thank you for this wonderful time. பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. प्रभु आपको धन्यवाद देते हैं। Thank you, Lord, for the revelation that you have given to us in this morning. இந்த நாளின் காலைவேளை கூட கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்திற்காக நன்றி. प्रभु जो भी वचन आपने हमें दिए हैं प्रभु, इसलिए आपको धन्यवाद देते हैं। Lord, a lot of people have listened this message this morning. அநேகர் இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. कई लोग आज की वचन को सुने हैं। Let them all draw near to you, Lord. ஆண்டவரே, இவர்களெல்லாம் உம்மண்டிலே இழுக்கப்படுவார்களாக ஆண்டவரே. वे सब आपके पास खींचे जाएंगे। Even though you know how much I am tired, ஆண்டவர் இப்பொழுதும் நீ உமக்கு தெரியும் நான் எவ்வளவு சோர்வோடு இருக்கிறேன் என்று சொல்லி आप प्रभु को मालूम है कि हम कितने तके हैं। in spite of my iniquities and problems, I am able to stand firm and preach this word. Thank you for this. ஆண்டவரே, என்னுடைய எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உங்களுடைய இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு எனக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி ஆண்டவரே. आपको मालूम है प्रभु मैं कितने तके हूँ और कितने बली हूँ, लेकिन आपने मुझे ये वचन भाग को मगन करने के लिए ये समय दिए हैं। Lord, help us to thank you for everything you have given to us the daytime, and we have to thank you for the days to come. ஆண்டவரே, இந்த நாளுக்கு எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் வருகிற நாட்களில் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु जितने आशीर्वाद आज आपने दिए हैं और आने वाले दिनों में भी आप देने वाले हैं प्रभु, इसलिए आपकी महिमा करते हैं। Lord, let us carry the yoke that you have given to us. It is good. ஆண்டவரே, நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாரமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु जिस कार्य आपने हम पर दबाया है प्रभु, उस कार्य को करने के लिए आप सहायता कर। Lord, thank you so much for allowing us to go deep into affliction. Because of that, we are able to learn so many things about you and your authority. ஆண்டவரே, உம்முடைய ஆழமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டினதுக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். இன்னும் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். प्रभु आपको धन्यवाद देते हैं क्योंकि आपकी वचन बाग के गहराई में जाने के लिए आपने सहायता की और भी गहराई में जाने के लिए सहायता करेगी। Lord, thank you so much for the blessings that you have given us, so that we should not take it easy everything in the life. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வருகிற எங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் லேசாக எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே. प्रभु आने वाले दिनों में जो कार्य आपने हमारे हाथ में सौंपे हैं प्रभु, वो तो हम सीधी सादी होकर करना चाहिए। Let Lord give us grace to be zealous, be strong minded,
in good things. ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் உம் நல்ல காரியத்திற்காகவும் உம்முடைய காரியத்திற்காகவும் நாங்கள் வைராக்கியமாக இருக்க கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. प्रभु आपकी कार्य भले तरह करने के लिए सहायता कर। We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவர்களாத்தையும் உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं। Now the grace of our Lord and Savior Jesus Christ, grace, கிருபை, தேவனுடைய கிருபையும் அவர் சமாதானம் நம்மளோடு இருப்பதாக. यीशु मसीह की अनुग्रह हमारे साथ सर्वदा के लिए, the love of the Father, பிதாவுடைய அன்பும் हमारे प्रिय प्रभु की प्रेम, communion of the Holy Spirit தேவ பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் यीशु मसीह की पवित्र आत्मा be with you all. உங்களோடு சதாகாலம் உங்களோடு இருப்பதாக. सर्वदा हमारे सबके साथ हो। Now let us all read verse 103 verses 1 to 5 together. Tamil, Hindi, English படிங்க போலாம். Bless the Lord, O my soul, and all that is within me. ஆத்துமாவே கர்த்தரை Bless the Lord, O my soul, and forget not all his benefits, என் ஆத்துமாவே who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the angels. प्रदान को तृप्त करे। Amen. Amen. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. ஆனந்தமாய் இன்பக்கானாய் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் சேற்றி நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையன் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நந்தியுடன் பாடிடுவே. கல்லானையன் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா
வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா கர்த்தரின் சீத்தும் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சீத்தும் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசை போவேனில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசு அல்லால் ஆசை போவேனில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். பாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமா தேற்றிடுதேவோம் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதேவோம் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலன் அடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் பலன் அடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முக தரிசிப்பேன். ஆனந்தமா Our address: Echo of His Call Ministries, 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai, 600005, India. Phones 9144-2852-8282, 2852-9293, 2854-7766. Mobile 98410-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.